வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் கட்லைட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 மீன், துண்டு மீன் 3 அதை அவிச்சு எடுத்து உதுத்து வச்சுருக்கேன், முள்ளெல்லாம் இல்லாமல். இப்போ நம்ம இதுக்கு தேவையான சாமான்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்கு கூட இந்த மீனை போட்டுக்கலாம். அடுத்தது இதில் ஒரு 4 பல்லாரி பச்சை மிளகா, ஒரு 2 கொத்தமல்லி, கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது சோள மாவு அதை போட்டுக்கலாம். இப்போது அதில் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் அதை போட்டேன். அரிசி மாவு கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு, இன்னும் ஒரு 2 சிட்டிக்காய் போட்டுக்கலாம். அடுத்தது வத்தத்தூள், அது ஒரு சிறிதளவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், சோம்புத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், இன்னும் ஒரு அரை ஸ்பூனுக்கு, சீரகத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன், ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அதை புழிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா மீன் பார்த்திங்களா, அது ஒரு மாதிரி பலால் அடிக்கக்கூடாது, அதனால் மீன் கட்லைட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் கட்லைட். இதுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க, நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் போடுறேன். இன்ஷா அல்லாஹ். இப்போது மாவெல்லாம் பிசைஞ்சு முடிச்சாச்சு. சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், பிசைஞ்சு முடிஞ்சிட்டு ஃபுல்லாக பிசைஞ்சாச்சு. இப்போ சட்டி சூடாகட்டும், எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் உருண்டையும் உருட்டி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அதை கட்லைட்டை தட்டிக்கலாம்.
நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு கட்லெட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, பார்த்தீங்களா? ரோலும் செஞ்சாச்சு, மீனில் கட்லைட்டும் செஞ்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி மீனில் கட்லைட்டும் ரோலும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு கமெண்டில் நான் போட்ட அளவுகளை போட்டு நீங்களும் கமெண்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.